வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேரன்ஸ் ஜேர்னி அப்படின்ற வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமாக 9 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 40 to 45 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு பெரிய சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல சரத்குமார், பிரசன்னா, ஆரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கு. அண்ட் இந்த சீரிஸை சேரன் தான் எழுதி இயக்கியிருக்காரு. சேரன் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்கறதுக்கு அதுவும் ஓடிடியை யூஸ் பண்ணியிருக்காரு. முதல்ல ஓடிடியை ட்ரை பண்ண நினைச்ச ஒரு டேரக்டர்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு அப்புறமாட்டு தன்னோட கம்பேக்கு அந்த ஓடிடியை யூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அது இன்ட்ரெஸ்டிங்கான மூவா தான் பட்டுச்சு. சரி, இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் ஒரு பெரிய கார் கம்பெனியோட எம்டி. மார்க்கெட்ல இருக்கிற காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எஸ்யூவி கார் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல இருக்காங்க. அதுக்கு ஒரு கீ ரிசோர்ஸ் அவங்க டீமுக்கு தேவைப்படுறாங்க. அந்த ரிசோர்ஸ்க்கான அந்த இன்டர்வியூ ப்ராசஸை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இவங்க அமைக்கிறாங்க. அதாவது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இவங்க கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இவங்க ஒருத்தரை பற்றி பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்களோட வெரிஃபிகேஷனை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறாங்க. அப்படி அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து டிக் டவுன் பண்ணும்போது ஒருத்தரோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, எதுக்காக அவங்களுக்கு இந்த ஜாப் தேவைப்படுது, கடைசியாக அந்த ஜாப் யாருக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸோட அந்த 5 பேரோட லைஃப் இருக்குல்ல, அந்த 5 லைஃபுமே பயங்கர யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் வழியாகவும் ஒரு சோஷியல் இஷ்யூஸை பேசினது அப்படின்றது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கலையரசனோட லைஃப் வழியா ஒரு மைனாரிட்டியாக இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவரோட நேமே அமீர் சுல்தான் அப்படின்னு வச்சிருப்பாங்க. மேபி அமீருக்கு நடந்த சில சம்பவங்களை வச்சு எடுத்தாங்களா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி ஆரியோட கதை அப்படின்றது இளைஞர்கள் பாலிடிக்ஸ்குள்ள வரதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றத அவர் கதை வழியா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிரசன்னா கதை வழியா பார்த்தீங்கன்னா ரேசிசம் அண்ட் எஜுகேஷன் இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி திவ்ய பாரதியோட ஸ்டோரி வழியா அக்ரிகல்ச்சர் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை பேசியிருப்பாங்க. அண்ட் கஷ்யப் அப்படின்ற ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரோட கதை வழியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியால வைரல் ஆகிறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த இஷ்யூமே பேசியிருப்பாங்க. இது எல்லாமே பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் தான். ரொம்ப டீட்டெயில்டா இன்ஃபேக்ட் தெளிவாகவே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 5 கீ கேரக்டர்ஸ்ல நடிச்ச அந்த லீட் கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் கலையரசனோட அந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்பவே ஒரு ரிலேட்டபிளான ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஹாட் டாபிக். அதையுமே ரொம்ப போல்டாவே கவர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில நியாயங்கள் அப்படின்றதுமே 2 பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துமே பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யூஎஸ் விசா கேன்சல் பண்ணது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால நிறைய இந்தியன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது போயிருக்கும். அது இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நம்ம தவறா படலாம். பட் நம்மளே அதை இன்னொரு நார்த் இந்தியனுக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவுமே தப்பு தானே அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவை இவங்க நீட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல 2 பெர்ஸ்பெக்டிவுமே காட்டியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த சீரிஸ்ல இருக்கதான் செய்யுது. ஆனால் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? டூ மச் ஆஃப் திங்ஸை இவங்க லோட் பண்ண நினைச்சது அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்க ஒரு ஸ்கூல் டைம் படிக்கும் போது ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் வெறும் மாரல் சயின்ஸ் மட்டுமே ஒருத்தங்க எடுத்துட்டு இருந்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த சீரிஸ் பார்க்கும்போது இருந்துச்சு. டிராமா அப்படின்றது சுத்தமா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அந்த மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் நிறைய எபிசோட்ஸ் எடுத்திருந்தாங்க. இன்னுமே கொஞ்சம் எங்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னதான் ஒரு மருந்தை ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை சோத்துக்குள்ள வச்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். இன்ஃபேக்ட் மேக்கிங் வைஸுமே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லேட்டஸ்ட் வே ஆஃப் ஸ்டோரி அப்படின்றது இன்னுமே பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி டூ மச் ஆஃப் டீடைலிங் அப்படின்ற மாதிரியுமே நான் சொல்லுவேன். ஆக்சுவலா 9 எபிசோட்ஸ்ல இந்த கதையை சொல்லணுமா அப்படின்றது கண்டிப்பா கேள்விக்குறி தான். இன்ஃபேக்ட் ரொம்ப கிறிஸ்பாவே ஒருத்தரோட லைஃபுமே காட்டியிருந்திருக்கலாம். ஓவரால் இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுமை தேவை. பட் அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமா இல்லை. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். உங்களுக்கு அந்த பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.75 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.